நான் வயிறு நிறைக்கிறேன், நான் சும்மா தண்ணி ஊத்துனா வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னா வயிறு நிறைஞ்செல்லாம் எடை ஏறாது. முளைக்கும் போது இப்படி முளைக்கும், இப்படி முளைக்கும், 2 இது வரும். இதே வந்து கம்பு புரதம் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பரிந்துரை செய்யற அளவுக்கு புரதம் பருப்பு வகையில இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நான் வந்து தடுப்பூசிக்கு வந்து கிட்டத்தட்ட நான் அது வேண்டான்னே சொல்லுவேன். நீங்க சமச்சீரான உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேண்டாம், முழுக்க முழுக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது நீங்க அது போய்க்கிறது நல்லது. அந்த மாதிரி வந்து அது தொந்தரவு பண்ணும்போது அதனால ஒழுங்கா சாப்பிட முடியாது, உடல் எடை கம்மியாயிரும். இதையை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து சுத்தமாவே வந்து இந்த மேஞ்சி இல்லாத இடத்துல இருந்து முயல் வாங்கினீங்கன்னாவே போதும். ஒரு முயல் வாங்க போறீங்க இல்ல எந்த கால்நடை வாங்க போறீங்கனாலும் அது முதல் விஷயம் சந்தைக்கு போய் வாங்காம. ஆனால் இப்போ யூடியூப்ல பார்த்தாவே முயல் வளர்ப்புல வந்து லட்சங்கள்ல லாபம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லட்சங்கள்ல வருமானம் வரதுக்கான சாத்தியக்கூறு இந்த தொழிலில் இருக்கா? எனக்கு முதலே சொன்ன மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது ஒரு இடம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இந்த முயலை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம என்னன்னா முயலுக்கு எது மாதிரியான தீவன முறை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்பவுமே வந்து இடை அதிகரிக்கணும் அப்படின்னா புரதம் அப்படிங்கிறது தான் வந்து ஆங்கிலத்தில் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில் புரதம் இருந்ததுன்னா தான் எடை அதிகரிக்கும். நான் வயிறு நிறைக்கிறேன், நான் சும்மா தண்ணி ஊற்றுனா வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னா வயிறு நிறைஞ்செல்லாம் எடை ஏறாதுங்க. இல்லை நீங்கள் நார் சத்து அதிகமாக கொடுக்குறீங்க, இல்லை வந்து மாவு சத்து அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் எடை ஏறாது. இது வந்து ஒரு சமச்சீரான ஒரு உணவாக இருக்கணும். உணவு முக்கோணம்னு சொல்லுவாங்க, ஃபுட் பிரமிட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறதுல புரதம் ரொம்ப முக்கியம். வளரக்கூடிய ஒரு குட்டிகளாக எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் புரதம் இருந்தால் மட்டுமே வந்து அந்த அந்த எடை அதிகரிப்பு நல்லா இருக்கும். அப்போ முயலை பொறுத்த வரைக்கும் 1:2ன்னு சொல்லுவாங்க. 1 பங்கு புரதம் அப்படின்னா 2 பங்கு நார் சத்து. அப்போ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னீங்களே, இருவித்தலை தாவளம்னு சொல்லுவாங்க, டைகாட்னு சொல்லுவாங்க. முளைக்கும் போது இப்படி முளைக்கும், இப்படி முளைக்கும், 2 இது வரும். இதே வந்து கம்பு சோளம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி முளைக்கும், ஒன்னா முளைக்கும். இது ஒன்னா வர்றது அதிக அளவுல வந்து நார் சத்து இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், மாவு சத்து இருக்கும். இதே இப்படி 2ஆ வர்றதுல வந்து அதிக அளவு புரதம் இருக்கும். அதுலயுமே வந்து நம்ம பருப்பு வகைகள் ரொம்ப அதிகமா வந்து புரதம் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பரிந்துரை செய்யற அளவுக்கு புரதம் பருப்பு வகையில இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான தீவனம் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேனே, வேலி மசாலுங்க, சவுண்டலு, அகத்தி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் முளைக்கும். இப்போ இது எல்லாமே வந்து புரதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தீவனம். இது வந்து புரதம் அதிகமா இருக்கிறது. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கினியா பில்லு, ஜிஞ்சுவா, சட்டேரியா, இது மாதிரி, அப்புறம் தீவனம் கம்பு நேப்பியரு, இது மாதிரி இருக்கிற பில் எல்லாமே வந்து பில் வகைகள். அப்போ புரதம் இருக்கிறது 1% பில் வகைகள் 2% கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லாபகரமான பண்ணை நடத்துறதுக்கு எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, நீங்க ஆடாகட்டும் மாடாகட்டும் எந்த ஒரு உயிரினம் நீங்க வந்து இறைச்சிக்காக வளர்த்துறீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்குமுங்க. ஆடு மாடுக்கெல்லாம் ஃபேட்டனிங் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ வந்து அவங்க கம்பெனி ஃபீடு இல்லை அது மாதிரி போறாங்க. அப்படிங்கும்போது இந்த முயலுக்கு வந்து நம்ம கம்பெனி ஃபீடு போட்டு வளர்க்கும்போது ப்ராஃபிட்டபுளா இருக்குமா? இல்லைங்க, கம்பெனி ஃபீடு இருக்கு. நீங்க வந்து என்னுடைய இது வந்து லொகேஷன் ஸ்பெசிஃபிக் மாதிரி ஃபார்மர் ஸ்பெசிஃபிக்னு ஒரு அளவுகோல் இருக்குதுங்க. உங்களுக்கு எப்படி, நான் நிறைய வேலைக்கு போயிட்டு இருக்கிறேனுங்க, என்னால் எல்லாத்தையும் வாங்கி என்னால் ஒழுக்கா கலந்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கம்பெனி ஃபீடு தாராளமாக போய்க்கலாம். அதுலேயே நிறைய பேர் வெற்றிகரமாக நிறைய பெரிய பணியாளர்களுமே வந்து வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஏன் அதை இது பண்ணல அப்படின்னா, எனக்கு குட்டி போடுற முயல்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நான் தேங்காய் புண்ணாக்கு சேர்த்து வைப்பேன். அப்போ அதனுடைய பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இடை அதிகமாகணும் அப்படின்னா நான் வந்து கடலப்புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். அப்போ வந்து அது இடை அதிகமாகும். அப்போ இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான இது இப்போ வரைக்கும் வரலிங்க. பொதுவான ஒரே ஒரு தீவனம் தான் இருக்குது. அப்ப இது எல்லாமே நான் ஒரு சின்ன அளவுல இதெல்லாமே நமக்கு ஒரு சின்ன விஷயத்துல வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கம்பெனி ஃபீடுமே நல்லா இருக்கு. ஆனா இப்ப இந்த முயல் வளர்ப்புல வந்து தடுப்பூசி வந்து எந்த அளவுக்கு அவசியமா இல்ல தடுப்பூசி தேவையில்லைங்களா? நான் தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தடுப்பூசிக்கு வந்து கிட்டத்தட்ட நான் அது வேண்டான்னே சொல்லுவேன். நீங்க சமச்சீரான உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேண்டாம், முழுக்க வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது நீங்க அதை போய்க்கிறது நல்லது. ஆனா நல்ல ஒரு சுற்றுச்சூழல் கொடுத்து நல்ல ஒரு சமச்சீரான உணவு கொடுத்தீங்க அப்படின்னா தடுப்பூசியே இல்லை. ஆனா இதுக்கு தடுப்பூசி நீங்க போடணும்னு நினைச்சாலும் அங்கே இல்லை. நிறைய இப்பதான் வந்து இது வந்து ஒரு பட்டிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு. இப்பதான் வந்து பெருசாகிறதுக்கு நம்ம ஊர்ல இப்பதான் பெருசாகிறதுக்கான பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்பதான் இனிமேல் தான் அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. பண்ணும்போது அப்புறம் எப்படி நமக்கு அது ஏற்புடையதா இல்லையான்றது அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது முயல் வளர்ப்புல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நோய் மேலாண்மை பண்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாங்க. நோய் மேலாண்மை எப்படி கையாளலாம்? நோய் மேலாண்மையில இப்ப வரைக்கும் நம்மளுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்துல மத்ததுக்கு வர்ற நோய் அளவுக்கு வந்து இதுகளுக்கு பெருசா நான் நோய் பார்க்கறதே கிடையாதுங்க. ஒரு சில நோய்கள் மட்டும்தான் இதுக்கு இருக்கு.
முதல் நோய்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அனுபவிக்கிறது சொறி நோய் சொல்லுவாங்க, மேஞ்சுன்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன மைக்ரோ மேஞ்சுன்னு சொல்லுவாங்க. உண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த உண்ணி ஒரு சின்ன உண்ணி, கண்ணுக்கு தெரியாம மைக்ரோஸ்கோபிக்ல இருக்கிற உண்ணி. அந்த உண்ணி வந்து மூக்கு காதுல எல்லாம் போய் செதிலா வந்து காலப்போக்கில் அது அது உறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது மனநிலை இயல்பா இல்லாம சாப்பிடவே சாப்பிடாது. அந்த மாதிரி வந்து அது தொந்தரவு பண்ணும்போது அதனால ஒழுங்கா சாப்பிட முடியாது, உடல் எடை கம்மியாயிரும். இதையை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து சுத்தமாவே வந்து இந்த மேஞ்சு இல்லாத இடத்துல இருந்து முயல் வாங்கினீங்கன்னாவே போதும். ஒரு முயல் வாங்க போறீங்க இல்ல எந்த கால்நடை வாங்க போறீங்கனாலும் அதை முதல் விஷயம் சந்தைக்கு போய் வாங்காம நீங்க வந்து ஒரு பண்ணையில போய் வாங்குங்க. அந்த பண்ணையில எல்லாமே எப்படி இருக்குது என்னன்னு ஒரு 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 எல்லாத்தையும் சுத்தி பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப நிறைய பண்ணைகளுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு நான் சொன்ன மாதிரி அமோனியா வாடை வரும். இப்ப நம்ம பண்ணையில அமோனியா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா கீழே மண் தர வச்சிருக்கிறோம், நல்ல காற்றோட்டம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப இது எல்லாமே வந்து உங்களுடைய வெற்றிக்கு ஒரு 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 அளவுகோல், ஒவ்வொரு படிக்கட்டு. இதெல்லாம் சேர்த்து வந்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி ஏறி வெற்றியை நோக்கி நம்ம போகலாம். அப்போ சொறி இல்லாத இடத்துல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 95 விழுக்காடு உங்களுக்கு வந்து சொறி நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மீதி 5 விழுக்காடு நீங்க போடுற தீவனத்துல இந்த மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய முட்டைக்கோஸ் தலையோ காலிஃபிளவர் தலையோ நிறைய வந்து பூச்சிக்கொல்லி அடிச்சு வச்சிடறாங்க, உயிர்கொல்லி அடிச்சு வச்சிடறாங்க. அப்ப இந்த உயிர்கொல்லி எல்லாம் அடிச்சு வைக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அது வந்து இலைகளுக்கு தலைகளுக்கு வந்து அதைய சாப்பிட்டு அதுக்குள்ளார வரும்போது அதனுடைய அமோனியாவுடைய அளவு அதிகமா வருது. அப்ப திருப்பியும் வந்து அது மூச்சு விடுறதுக்கு சிரமப்படும் போது அந்த இடத்துல திருப்பியும் வந்து ஒரு சில இடத்துல வந்து நீங்க வந்து அந்த சொறி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து சொறிக்கு வந்து நமக்கு வந்து மிக பெரிய அளவுல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கழிச்சல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து போடுற தீவனம் நான் முதலே சொன்ன மாதிரி 1க்கு 2 பங்கு தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னா கழிச்சல் வந்து சரியாயிக்கும். இந்த கழிச்சல் பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி சரியாயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தும்பல் வருதுன்னு சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து துளசி கொஞ்சமாவோ இல்ல ஓமவல்லி இது மாதிரி இருக்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தும்பல் பிரச்சனை சரியாயிக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சமச்சீரான உணவு கொடுத்தீங்க அப்படின்னாவே பெரும்பகுதி நோய் மேலாண்மையை சரி பண்ணிடலாம். ஒரு நல்ல இடம் கொடுத்தீங்கன்னாலும் நோய் மேலாண்மை நின்றுடலாம். அருமையா லாபமான தொழில் நல்லா பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முயல் ரத்தத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்றோம்ன்றாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் உண்மையா? உங்க அனுபவத்துல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து வேணும்னு கேட்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியலுக்கு நமக்கு வந்து நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு அது ஒரு ப்ரூஃபுமே நம்ம கையில இல்லாம இருக்கு, அத்தாச்சி நம்ம கையில இல்லாம இருக்கு. ஒரு படத்துல சொன்ன மாதிரி அறிவியல் அப்படிங்கறது தெரியாததை தெரிந்து கொள்வதுதான், தெரியாததை இல்லைன்னு சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுல இல்லைன்னு யாரும் இப்ப வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. அப்ப நாங்க வந்து அண்மையில நாமக்கல்ல நம்மளுடைய வெட்டினரி காலேஜ்ல எங்களுடைய சங்கம் விஷயமா நாங்க போய் கேட்கும்போது தயவுசெய்து இதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுங்க, முயல் ரத்தத்துல பண்ணுங்க, இதுல இருந்து வர்றதுல எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு கல்லும் நீங்க சிறுக சேர்த்துற மாதிரி தான். அப்ப அதுல இருந்து இன்னொரு 50 ரூபா 100 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், அது உங்களுடைய லாபத்துல ஒரு பங்கு தானே. அப்ப அதையுமே வந்து நீங்க நல்லா எடுத்துட்டு போகலாம். இப்ப வரைக்கும் அது யாரும் நிரூபணம் பண்ணல அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு பண்ணணும்ன்றது யாருக்குமே பெருசா தெரியறது இல்லைங்க. பெரும்பகுதி நிறைய அலுவலர்கள் வந்தா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இப்ப அது பண்றதும் கிடையாது. ஆனா நிறைய கேட்கறவங்க இருக்காங்க, அந்த காலத்துல இருந்து இருக்கவங்க. ஒரு சிலவங்களாம் எனக்கு கால் வலி, அந்த முயல் ரத்தத்தை வந்து சுட சுட விட்டா கால் வலி சரியாயிரும்னு வர்றவங்க இருக்கிறாங்க. நீங்க முயலை வாங்கிட்டு போங்க, வீட்டுல நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்றதுங்க. அது அவங்க பாடு அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போறாங்க. ஹேர் ஆயில் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுல ரிசல்ட் இருக்குங்களா? கேளுங்க, பொதுவாவே வந்து ரத்தத்துல வந்து உங்களுக்கு வந்து புரதம் அதிகம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகுது, ஹேர் ஃபால் அதிகமாகுது, முடி விழுகுது அப்படின்னா ஒண்ணு உடல் வெப்பம் அதிகமாச்சுன்னா முடி விழுகும், இல்லைன்னா புரதம் கம்மியா இருந்தா பெரும்பகுதியான இந்த 2 விஷயத்துல தான் வரும். அப்போ அந்த ரத்தத்திலேயே புரதம் இருக்கு, அந்த புரதம் அந்த இடத்துல வந்து சரியாயிக்கும் ஒண்ணு. ரெண்டாவது முயல் ரத்தத்தை போனும்போது நல்ல ஒரு குளிர்ச்சி கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. அந்த குளிர்ச்சி கொண்டு வரும்போது ஹேர் ஃபால் நின்றுது. அப்ப வந்து இது வந்து நேரடியாவே அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. ஆனா இப்ப யூடியூப்ல பார்த்தாவே முயல் வளர்ப்புல வந்து லட்சங்கள்ல லாபம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லட்சங்கள்ல வருமானம் வரதுக்கான சாத்தியக்கூறு இந்த தொழில இருக்கா? எனக்கு முதலே சொன்ன மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது ஒரு இடம் சார்ந்த ஒரு விஷயம். என் இடத்துக்கு நான் 10,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு அதே 10,000 கிடைக்கும்னு சொல்லல. 8,000 வரலாம், 12,000 வரலாம். லட்சங்கள்ல சம்பாதிக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எடுத்த உடனேயுமே வந்து ஒரு குறைவான அளவு வச்சுட்டு லட்சங்கள்ல கிடைக்கும் அப்படின்னா நீங்க சந்தைப்படுத்துறது மாதிரி தான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பக்கத்துல வந்து இந்த ஈமு அப்படிங்கிற ஒரு வந்தது, பயங்கரமா எல்லாரும் வாங்கினாங்க. எங்க கடைக்கோடி மக்கள்கிட்ட எங்க அழியுது? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்க உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா அது அழியணும், ஏதோ ஒரு இடத்துல அழியணும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆடு வளர்த்துறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல மட்டுமே குறைஞ்ச ஒரு 50 ஆடாவது இருப்பாங்க. அப்ப அங்க அழியுது. அப்போ நீங்க ஈமுவை எங்க அழிக்கிறீங்க? அப்ப இது மாதிரி முயலை வந்து நான் அழிக்கிறேன், எனக்கு வந்து இறைச்சிக்காக பாருங்க. இப்ப பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கறிக்கடைக்காரங்க வந்து 2 முயல் வாங்கிட்டு போறாங்க.
அப்ப இந்த அளவுக்கு என்கிட்ட வந்து ஒரு அடிமாட்டம் இருக்குது. அப்ப அடிமாட்டம் இருக்கு அப்படிங்கும் பொழுது உற்பத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பா லாபம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குதிரை மசால் அப்படிங்கிறது வெளியில இருந்து வாங்கி தான் போடுறேன். அப்ப என்னுடைய லாபத்தினுடைய அளவு கம்மி. சரிங்களா? இதே நீங்க குதிரை மசால் நீங்க உற்பத்தி பண்றீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய லாபத்தினுடைய விகிதாச்சாரம் அதிகம். இது மாதிரி இருக்கும்போது லட்சங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த வல்லமையா இருக்கீங்களா? நீங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா? எடுத்தோனே அது போ வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 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 அளவா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் யார்கிட்ட வந்து கேட்டாலும் என்னுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா, 12 பெண் முயல் 2 ஆண் முயல் வைங்கன்னு சொல்றேன். இந்த 12 பெண் முயல் வைக்கும்போது உங்களுக்கு வந்து 3 மாசம் ஒரு சுழற்சியில எப்பவுமே வந்து வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 24 குட்டி உங்களால கொடுக்க முடியும். அப்ப நீங்க வாரத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 4 குட்டி 5 குட்டி கொடுக்க முடியும். இப்படி கொடுக்கும் பொழுது இது முயல்னா இப்படிதான் வளர்த்தணும், நோய் மேலாண்மைனா இப்படிதான் இருக்குது, தீவனம்னா இப்படிதான் பண்ணணும், இனப்பெருக்கம்னா இப்படிதான் இருக்கணும், எப்ப பிரிக்கணும், இந்த ஒரு ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நீங்க கத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் நீங்க ஆக்சலரேட் பண்ணுங்க. எடுத்தோடனே நான் உள்ள வந்தோடனே ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். எப்பவுமே வந்து எப்ப நீங்க வேகமா சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா சைக்கிள் நல்லா ஓட்டி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அதை வேகமா ஓட்டணும். இல்லைன்னா என்ன நடக்கும், ஏதோ ஒரு பக்கம் கீழே விழுவோம், ஏதோ ஒரு பக்கம் அடி வரும். இது எல்லாமே இந்த தொழிலையும் நடக்கும். அப்போ ஒரு அடிப்படைக்கான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய சம்பாதிக்கிற விஷயத்தை அப்ப போலாம். சம்பாத்தியம் இருக்குன்றதை என்னால உறுதியா சொல்ல முடியும். எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது நீங்க அடுத்த கட்டத்துக்கான விஷயத்துக்கு போய்க்கலாம். முதல்ல சம்பாதிங்க. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், லட்சத்துல சம்பாதிக்கலாமா, கோடிகளை சம்பாதிக்கலாமா அப்புறம் முடிவு பண்ணலாம். நான் நினைச்சேன் இப்ப நபார்ட்ல இருந்து மேனேஜர் வந்தாரு. சார் இந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கீங்க, ஏன் நீங்க பண்ணையை பெருசு பண்ணலன்னு என்கிட்ட கேட்கிறாரு. நீங்க பெருசு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பண்ணலாங்க சார், கண்டிப்பா அடுத்து பண்ணையை பெருசு பண்ண போறேன் அப்படின்றத அவருக்கு நான் கொடுத்த வாக்காவும் இருக்கு. அப்போ நீங்க உங்க அந்த அடிப்படை தகுதி நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கேட்காம நீங்களே பண்ணிருவீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும்போது நீங்க தைரியமா போகலாம். நம்ம நன்றிங்கண்ணா. நன்றி.